ஞானசம்பந்தர் தான் எழுதிய மதுரை பதிகத்துள் இறுதிவாதமாக சமணர்களுடன் மேற்கொண்ட புனல்வாதத்தினுக்கு உரிய பாடல்களுள் பயின்று வரக்கூடிய இறை தத்துவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வாறு கோர்க்கப்பட்டுள்ளன என்பதை சேக்கிழார் தன்னுடைய திருப்பாடல்களின் மூலமாக விளக்கி வருகிறார். அந்த அடிப்படையில இப்பொழுது நாம பார்க்க இருக்கக்கூடியது இறுதி பாடல், அதாவது அந்த புனல்வாதத்தினுக்கு உரிய பதிகத்தினுக்கு உரியதாகிய இறுதி பாடல். அதுல ஒரு குறிப்பையும் சம்பந்தர் எவ்வாறு பொருத்தமுறை காட்டியிருக்கிறார்னு விளக்குகிறார். எப்படி? ஆன அற்றன்றி என்ற அத்திருப்பாட்டில் கூடல் மாநகரத்து சங்கம் வைத்தவன் தேரா ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு நீர் எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன் பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார். இந்த பாட்டை நான் அடிக்கடி எதனோடு ஒப்பிடுவேன்னு கேட்டா, ஒரு தத்துவ நூலாக கருதப்படக்கூடிய பகவத்கீதையில ஒரு இடம் வருகிறது. அர்ஜுனன் கண்ணனிடம் கேட்கிறான், பிறவிதோறும் பாவங்கள் எல்லாம் தொடருகின்றது என்கிறாய், அந்த பாவங்கள் தீர்ந்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என்கிறாய். அப்படி என்றால் பாவம் இருக்கின்ற வரை பிறவி இருக்கும், பிறவி எடுக்க எடுக்க பாவமும் வரும் என்று சொன்னால் எப்பொழுது ஒருவனது பாவம் முற்றிலுமாக நீங்கும்? அதற்கு அவர் கண்ணன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விளக்கம் என்னவென்றால், அவரவர் செய்யும் பாவத்தை விலக்குதற்கு உண்டான ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலை கொண்டு உனது பாவத்தை அல்லது யாரேனும் ஒருவனினது பாவத்தை நான் போக்க வேண்டும் என்றால் அவன் என்னை முழுவதுமாக நம்பி சரண் அடைய வேண்டும். அதாவது ஏன் எதற்கு என்று கேட்காமல் எவன் ஒருவன் என்னை முழுவதுமாய் நம்பி சரண் அடைகிறானோ அவ்வாறு சரணடையக்கூடியவனது பாவத்தை நான் முற்றிலுமாக நீக்குகிறேன். இது கீதையில இருக்கக்கூடிய ஒரு விளக்கம். ஆனால் சைவம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவார்த்தங்களை கொண்டு விளக்கக்கூடிய சைவ ஆகமங்களோ அல்லது சைவ சித்தாந்த சாத்திரங்களோ தெளிவாக ஒன்றை எடுத்து சொல்லுகின்றது. எது என்றால், அவரவர் செய்தற்கு உண்டான வினையினால் விளையக்கூடிய நன்மை தீமை என்று தொடங்கக்கூடிய புண்ணிய பாவங்களை அந்தந்த நபர் அனுபவித்தே ஆக வேண்டும். அதற்கு மாற்று சிந்தனை கிடையாது. அப்ப ஏன் இறைவனை வழிபட வேண்டும் என்று கேட்டால், அன்போடு இறைவனை நாம் வழிபட்டால் அவனது அருளினால் ரெண்டு நடக்கும். ஒன்று, இனி பாவம் செய்தற்கு உரியதாகிய சிந்தனை நம்முள் தோன்றாது. இதுகாரும் செய்த பாவங்களினுக்கு உரியதாகிய தண்டனையை நாம் அனுபவிப்பதற்கு உண்டான மனோதிடமும் உடல் ஆற்றலும் ஒருங்கே வாய்க்கப்பெறும். அப்போ இனி பாவம் செய்தற்கு உண்டான சிந்தனை தோன்றாது, தடுக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே இனி பாவம் செய்வது இல்லை. ஆனால் ஏற்கனவே செய்த பாவத்தினுக்கு உரிய ஒருப்பினை தண்டனையினை அனுபவிப்பதற்கு உண்டான மனப்பக்குவம் கிடைத்து விடுகிறது. ஆகவே அந்த மனப்பக்குவத்தோடு தண்டனையை அனுபவித்து விடுகின்றோம்.
அவனுக்கு முன்பிருந்தே பாவம் செய்யாது இருக்கக்கூடிய மனோநிலையை பெற்று விடுகிறோம். ஆகவே பாவம் கழிந்து விடுகிறது. சைவம் இவ்வாறு விளக்குகிறது. ஆகவே வைணவத்துல பரம்பொருளாகிய நாரணனை முழுவதுமாக நாம் சரணடைந்தால் நாம் பாவங்கள் எல்லாம் விலகும் என்பது அவர்கள் நம்பிக்கை. ஆனால் சைவத்துல இறைவனை சென்று வணங்கினால், அன்போடு அவனை பூசித்தால், இனி தொடர்ந்து பாவம் செய்தற்கு உண்டான சிந்தனையை நமக்கு எழாமல் தடுப்பான். ஏற்கனவே செய்த பாவத்தினுக்கு உரியதாகிய தண்டனையை நுகருதற்கு நமக்கு உண்டான மனோதிடத்தினை தந்து உதவுவான். ரெண்டு வேறுபட்டது, ஞாபகம் வைத்துக் கொள்ள. இங்க அததான் சொல்றார். ஆன அற்றன்றி அந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி பாடல்ல, மதுரை பதிகத்துல என்ற அத்திருப்பாட்டில் என்று தொடங்கக்கூடிய அந்த பெருமை மிகுந்த பாட்டில் என்ன சொன்னாரா சம்பந்தர்? கூடல் மாநகரத்து சங்கம் வைத்தவன். கூடல் மாநகரம்னா மதுரையம்பதி. மதுரை என்கின்ற மாநகரிலே தொன்று தொட்டு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியன் தேர, அந்த பாண்டிய மன்னன் மனதிலே தெளிவு பெறக்கூடிய அளவிலே இந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலிலும் இறைவனினது பெருமையை சுட்டுதற்கு பொருத்தமான சொற்றொடரை வைத்து பாடியிருக்கிறார். அதை தெளிவா எடுத்து சொன்னார். ஏன் இந்த பாடலில் இந்த சொல்லை கொண்டு தொடங்குகிறேன் என்றால், இந்த சொல்லினது துணையாக இறைவனது பெருமை இத்தகையது, இறைவனது ஆற்றல் இத்தகையது என்றெல்லாம் படிப்படியாக தமிழ் வளர்த்த பாண்டியனுக்கு சிவனினது பெருமையை ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே பதிகத்தில் பயின்று வரக்கூடிய 10 பாடல்களின் மூலமாக எடுத்து வைத்தார். இதுகாரும் அவன் சமணத்தை பின்பற்றி வந்தவன். அவ்வாறு சமணத்தையே பின்பற்றி வந்த அவனுக்கு சைவத்தின் மேன்மையையும் சிவனினது மேலான தன்மையையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன அடைமொழி கொடுத்தார் பாருங்கள். சங்கம் வளர்த்த மரபில் வந்த பாண்டியன். ஏனென்றால் தமிழை கொண்டு சங்கம் வளர்த்தவன் என்றால் அந்த சங்கத்தினுக்கு தொடக்கத்தில் தலைமை புலவனாக இருந்ததே சிவன் தான். ஆகவே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டு சிவனால் தலைமை தாங்கப்பட்ட தமிழ்ச்சங்கத்தை தொன்று தொட்டு வழி வழியாக பாண்டியர்கள் தங்கள் நாட்டிலே வளர்த்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட தமிழை வளர்த்த பாண்டியர்களினுடைய வழியில் தோன்றிய இந்த நின்ற சீர் நின்ற நெடுமாறன் என்கின்ற பாண்டிய மன்னனுக்கு சைவத்தின் பெருமையை சொல்லி தேர அவன் தெளிவு அடையக்கூடிய அளவில் அவங்களுக்கு சொல்லிட்டார். பாண்டியனையும் பாண்டியனை சார்ந்தவர்களும் தெளிவு பெறக்கூடிய அளவில் சிவனின் ஆற்றலை பெருமையை எடுத்து சொல்லி அடுத்த முரணை போட்டார் பாருங்க. தேராயினர்கள் என்ன சொன்னாலும் தெளிவினை பெற இயலாத கீழான மக்களாகிய சமணர்கள். சிவனினது பெருமையை எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் அதனை கேட்டும் தெளிவு பெறாத ஈனர்கள், இழிவானவர்கள், எல்லைக்கு இட்ட ஏடு நீர் அவர்களினுடைய ஆணையினால் அழைக்கப்பட்ட போட்டியில் இவ்வாறு பாடல்களையெல்லாம் எழுதி அந்த ஓலையை ஓடக்கூடிய நீரிலே இட்டார். இட்ட ஏடு நீர் எதிர்ந்து செல்லில். ஆற்றினது வெள்ளத்தினோடே செல்லாமல் ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து வருவதாக இருந்தால் ஞானம் ஈசன் பால் அன்பே. இதுதான் அடிப்படை. இறைவனை அடைதல் என்பது எதன் அடிப்படையில் என்றால், ஞானம்னா உங்களுடைய தெளிவான அறிவினால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். ஈசனை அடைவதற்கு ஒரே வழி அவன் பால் காட்டும் அன்புதான். அவன் ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டாம், அவன் பால் காட்டும் அன்பு. இதை வேடிக்கையாக ஒரு கதையின் மூலமாக சொல்லுவார்கள்.
அர்ஜுனன் நாராயணனை, அதாவது கிருஷ்ணனை காண வருகிறான். வணக்கம் என்று சொல்லுகிறான். உடனே கிருஷ்ணர், இரு அர்ஜுனா, நான் அவசரமாக ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அங்கு சென்றதன் பிறகு நான் உன்னை வந்து சந்திக்கிறேன் என்று போய்விடுகிறேன். தன்னுடைய வணக்கத்தையும் தன்னுடைய வருகையையும் பெருமளவிலே மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளக்கூடிய கிருஷ்ணன் நம்மை இப்பொழுது மறுத்து ஒதுக்கிவிட்டு எங்கு விரைவாக செல்லுகிறான்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை பின்தொடர்ந்தான். ஒரு சிறிய கிராமம். அங்கு ஒரு வயதான விறகு வெட்டி அதிகாலையில் எழுந்தவுடனே, கிருஷ்ணா, இன்று எல்லாம் உன்னால் தொடங்குகிறது என்று சொல்லி தனக்குண்டான வேலைகளை எல்லாம் செய்து இல்லத்துல, அப்புறம் காடு நோக்கி சென்று அங்கு விறகினை வெட்டி கட்டின விறகையெல்லாம் வெட்டிய விறகையெல்லாம் கட்டி அருகில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் சென்று விற்று அதனை விற்றதினால் பெற்ற காசை கொண்டு தேவையான உணவுப் பொருள்களை எல்லாம் செய்தற்கு உண்டான பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்து உணவினை சமைத்து குளித்து தன் பெற்றோர்களுக்கும் உணவினை அளித்து தானும் உண்டு, கிருஷ்ணா, இன்று எல்லாம் உன் அருளால் நன்றாக முடிந்ததுன்னு உறங்க போயிட்டான். அவன் கிருஷ்ணா என்று அழைத்த பொழுதும், அவன் கிருஷ்ணா என்று அழைத்து உறங்கப் போகின்ற பொழுதும் அவன் முன் நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல கிருஷ்ணன் வந்தார். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு கோபம். நான் உன்னை சதா நினைத்து கொண்டு இருக்கிறேன், பலகாலம் உன்னை வணங்குகிறேன். ஆனால் நீ என்னை கௌரவம் செய்யாமல் இங்கு வந்து இந்த விறகு வெட்டியினால் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நின்று கொண்டு இருக்கிறாயேன்னு கேட்ட பொழுது கிருஷ்ணர் சொன்னாரா, எத்துணை முறை என் பெயரை யார் சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு பொருட்டல்ல. அவ்வாறு சொல்லப்பட்ட முறைகள்ல எத்துணை முறை என்னை அன்போடு எண்ணி நான் தான் அவர்களுக்கு எல்லாம் என்ற எண்ணத்தோடு யார் சொல்லுகிறார்களோ அதுதான் எனக்கு பெரியது என்றார். அப்போ இறைவனை அறிந்து கொள்ளுதற்கு அடிப்படையான ஞானம் எதுன்னா அவன் மாட்டு காட்டக்கூடிய அன்புன்ற ஒன்று போதும். அந்த தெளிவு இருந்துட்டா போதும். அவன் ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். அவன் யார், எப்படி இருப்பான், எத்தகைய ஆற்றல் உடையவனாக இருப்பான், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தாயினுடைய கைக்குள்ள வந்த குழந்தை சமாதானமாகிறது அல்லவா? தான் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வந்து விட்டோம், ஆகவே இனி நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அந்த குழந்தை தாயின் கையில வந்தவுடனே சமாதானம் அடைந்து சிரிக்கவோ அல்லது உறங்கவோ முன் வருகிறது அல்லவா? அது போல இறைவனின் கைகள்ல நம்மை ஒப்பு கொடுத்து விட்டோம்னா அப்புறம் கவலையே படக்கூடாது, அவன் பார்த்து கொள்வான். இந்த நம்பிக்கை இருக்கணும், அதான் அடிப்படை. இறைவன் பார்த்து கொள்வான் என்று எண்ணினால் போதாது, அவ்வாறு எண்ணி அதனையே அடிப்படை உணர்வாக கொண்டு நம்ம வாழ தலைப்படும். அததான் சொன்னார், ஞானம் ஈசன் பால் அன்பே. ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஞானம் எது தெரியுமா? தெளிந்த அறிவு எது தெரியுமா? இறைவன் பால் அன்பு காட்டுதல் ஒன்று மட்டுமே ஞானம்னு புரியணும். வேற எந்த முயற்சியிலும் இறங்க வேண்டாம். 6 கால பூஜை வேண்டாம், ஆடம்பரமான வழிபாடு வேண்டாம், விழாக்கள் வேண்டாம், வேறு எந்த விதமான சடங்குகளும் வேண்டாம். அவன் நமக்கு இறைவன், அவன் பால் நம்முடைய அன்பை முழுமையுமாக காட்டுதல் என்பது போதுமானதுன்ற எண்ணத்தோட செயல்படணும். அவ்வளவு. அதை பெற்றால் அன்பே என்றனர் யாரு? ஞானம் உண்டு. அம்மையினால் ஞானம் அருள பெற்றவராகிய ஞான சம்பந்தர் இத்துணை நாள் பல பதிகங்கள் பாடி மதுரையம்பதியிலே மன்னனுக்கு முன்பு சமணர்களை வெல்லுவதற்காக பாடின பதிகத்துல இறைவன் பால் காட்டக்கூடிய மாறிலா அன்பு ஒன்றுதான் அடியவர்கள் பெறக்கூடிய சிறந்த ஞானம்னு விளக்கினார். இதை காட்டிலும் வேற எதுவுமே நீங்கள் இறைவனிடம்
சொல்ல வேண்டும். உங்களை முழுமையுமாக இறைவனிடம் ஒப்புக்கொடுங்கள், இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். அதுதான் அடிப்படை. அந்த நம்பிக்கையில எவ்வித மாற்றமும் இல்லாத வரை, அந்த நம்பிக்கையை நாம் உறுதியாக உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்ற வரை நமக்கு எந்நாளும் கவலை இல்லை. இதை சொல்லி முடிச்சிட்டு ரொம்ப அழகா அடுத்த பாட்டுல சொன்னார். அடுத்த பாட்டினுடைய அழகே தனி. இந்த மேலே ஞான சம்பந்தரால் சொல்லப்பட்ட 10 பாடலிலே பயின்று வரக்கூடிய சொற்றொடரை குறிப்பிட்டு அதன் மூலமாக ஞான சம்பந்தர் இத்தகு பொருளை அருளியிருக்கிறார் என்று நான் ஞான சம்பந்தர் உரைத்ததை போற்றி உரைத்தேனே அன்றி நான் உரையெல்லாம் எழுதலேன்றார் செக்குழர். நான் என்னமோ பெரிய அறிவு கொண்டு என்னுடைய ஞானத்தால அந்த 10 பாட்டுக்கும் உரை எழுதினேன் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். ஞான சம்பந்தர் சொன்னதை நான் போற்றி வழிமொழிந்தேன். அவர் சொன்னதற்கு உரிய விளக்கமாக நான் எழுதல. இதை நான் வேடிக்கையாக சொல்லுவது உண்டு. நான் கல்லூரியில ஏஎம் ஜெயின் கல்லூரியில பணியில் அமர்ந்து சில மாதங்கள் கழிந்த பின் எங்கள் கல்லூரியில எங்கள் துறையிலே எனக்கு முன்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தமிழ் பேராசிரியர் ஸ்ரீசந்திரன் என்பவர், அவர் பணியில இருந்த காலத்திலேயே ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயித்துக் கொண்டார். தமிழில் உண்டான இலக்கியங்களை எல்லாம் எளிமையான முறையில உரை எழுதி அவைகளை பதிப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு அவர் சமணர் என்பதினால சமணர்களினது 24வது தீர்த்தங்கரர் வர்த்தமானர் மகாவீரர்னு பேர். அந்த வர்த்தமானனினுடைய பெயர்ல ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிச்சார், வர்த்தமானன் பதிப்பகம். அது சென்னையில தியாகராயா நகர்ல சரோஜினி வீதியில இருந்தது. இப்போ இருக்கு. அவர் பல நல்ல தமிழ் நூல்களை, சங்க இலக்கியங்களிலிருந்து நீதி நூல்கள், எல்லா நூல்களையும் எளிமையான முறையில எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல அருளாளர்களிடமிருந்து நிறைய நிதியை பெற்று அத பல நூல்களை பதிப்பித்து வெளியிட்டார். அவருக்கு நான் கல்லூரியில சேர்ந்து அவருடைய மகன், 2வது மகன் ஸ்ரேணிகராஜன் பேர், அவன் படிக்கக்கூடிய வகுப்பினுக்கு நான் ஆசிரியராக போக வேண்டிய வாய்ப்பு கிடைத்தது. நான் பாடம் நடத்துவது இதெல்லாம் எது கண்டு என் மீது அவனுக்கு ஆர்வம் வந்ததெல்லாம் தெரியாது. என்னை பற்றி அவருடைய தந்தையாரிடம் நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறேன். நான் முதல் ஆண்டுல பக்தி இலக்கியங்கள் நிறைய இருக்கும். அந்த பிஏ பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது இக்கால இலக்கியமும் பக்தி இலக்கியமும் இருக்கும். அடுத்த 2ஆம் ஆண்டுல காப்பிய இலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் பாடல்களாக இருக்கும். அதனால பக்தி இலக்கியத்தை நான் பாடம் நடத்தியதை கேட்டு எதனால் ஈர்க்கப்பட்டானோ தெரியாது, தன்னுடைய தந்தையிடம் போய் என்னை பற்றி ஏதோ சொல்லி இருக்கு. அவர் என்னை பற்றி சில இடங்கள்ல விசாரித்து கொண்டு எனக்கு பணி கொடுத்த, அவரோடு பணியாற்றின பல பேராசிரியர்களிடம் கேட்டுவிட்டு ஒரு நாள் கல்லூரிக்கு வந்தார். என்னை பார்க்க வகுப்புல இருந்தேன். உடனே என்னுடைய துறை தலைவர் சொல்லி அனுப்பினார். வகுப்பு முடிந்து வந்த உடனே அப்பொழுதுதான் அவரை பார்க்கிறேன். அறிமுகமாயிற்று. நன்கு பேசி கொண்டிருந்தேன். அப்புறம் வர்த்தமான பதிப்பகத்து நூல்களை எல்லாம் நான் சிலதெல்லாம் பார்த்திருக்கிறேன். அப்ப என்னை அறியாமல் சொன்ன சில இடங்கள்ல பாடப்பிழை இருக்கிறது, அதை கொஞ்சம் திருத்தி சொற்களை திருத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆமா அது எங்களை அறியாமல் அந்த பிழை வந்து விடுகிறது, நாங்களும் அதை இனி கவனமாக பார்க்கிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டே வந்தவர் இறுதியில என்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்தார்.
அந்த விண்ணப்பத்தை முன் வைத்த உடனே நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஐயா கொஞ்சம் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு. எழுந்து நின்னார். நீங்கள் கிழக்கு மேற்காக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிழக்கு மேற்கா நிற்க வைத்து நெடுஞ்சான் கிடையா அவர் காலில் விழுந்து மன்னிக்கணும், என்னை விட வயதில் பெரியவர், அனுபவத்தில் சிறந்தவர், என்கிட்ட இந்த கேள்வியை ஒன்று கேட்டீர்கள் அல்லவா, அதற்கு இன்றல்ல இன்னும் எத்தனை ஆண்டு காலம் வந்தாலும் அதனை என்னால் செய்ய முடியாது, அதனை செய்தற்கு உண்டான தகுதி எனக்கு இல்லை. ஆகவே மீண்டும் என்னை செய்ய சொல்லி இனி எக்காலத்திலும் வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொன்ன. ஒண்ணு மற்றவர்களுக்கு ஒண்ணு என்ன அவர் கேட்டார்னா, திருவாசகத்திற்கு நீ உரை எழுதி தர முடியுமான்னு கேட்டார். அவ்வளவுதான் அவர் கேட்டார். ஏன்னா தேவார பதிப்புகளுக்கெல்லாம் முறையான உரை நிறைய வந்துட்டது. ஆகவே எளிமையான நோக்கில் திருவாசகத்திற்கு உரை எழுத முடியுமான்னா நான் சொன்னேன், என்னுடைய அறிவினால் முடியாது. ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர் தொழிலுக்கு வந்ததற்கு பிறகு நமக்கு என்னெல்லாம் தெரியும் என்பதிலே தெளிவு இருக்கிறது கூட இரண்டாம் பட்சம். எதிலெல்லாம் நமக்கு தெளிவு இல்லை, எவையெல்லாம் நமக்கு தெரியாது என்பதில் தெளிவா இருக்கும். இல்லை என்றால் ஆசிரிய பணி ஒரு அவலமான பணியாகி மாறிவிடும். இதான் ஆபத்து. நான் உடனே தெளிவா சொல்லிட்டேன், என்னால முடியாது. இன்று வரை அந்த உறுதியை காப்பாத்துறேன். ஏனென்றால் திருவாசகம் போன்றதோர் நூலுக்கு உரை எழுதுதலுக்கு மொழி தெரிந்தால் போதாது, வாழ்க்கை அனுபவம் தெரிந்தால் போதாது, இறையோடு ஒன்றிய அந்த மிக அழகான இறையியல் சிந்தனை உள்ளத்துக்குள்ள இருக்கும். அந்த சிந்தனை என்று நம்மை ஆட்படுத்துகிறதோ அப்ப யாரும் சொல்ல வேண்டாம், நாமவே எழுதும், நாமவே அந்த வேலையை செய்வோம். இதுதான் அடிப்படை. அதனால உரை எழுதுதல் என்பது சொற்களை கோர்த்தல் மட்டும் அல்ல, அதற்கு அப்பாற்பட்டு பாடலை எழுதின அடியவரினது உள் உணர்வை முழுமையுமாக தெரிந்து கொண்டு அந்த உணர்வினால் வெளிப்படக்கூடிய கருத்தை நான் உரையின் மூலமாக எடுத்து சொல்லணும். அப்படி செய்தால் அன்றி அது உரையாகாது. வார்த்தைக்கு உண்டான பொருளை கூறுவதாக மட்டுமே உரை என்று இருந்தால் என்னை காட்டிலும் சிறந்த முறையில் ஒரு அகராதி அந்த வேலையை பண்ணிடும். உரை என்பது அவ்வளவு எளிதான செய்தி அல்ல. அதுவும் பக்தி இலக்கியத்துல மாணிக்கவாசகர் போன்றோரினுடைய பாடலுக்கு உரை எழுதுதல் என்பது அவ்வளவு எளிதான என்பதை காட்டிலும் அப்படிப்பட்ட முயற்சியை எண்ணி பார்ப்பதற்கே பயப்படும். ஞானசம்பந்தர் தேவாரத்திற்கு மதுரை பதிகத்துல புனல்வாதத்திற்காக எழுதப்பட்ட பாடல் ஒவ்வொன்றிலும் இறைவனினது ஆற்றல் இத்தகையது என்று ஞானசம்பந்தர் சுட்டி காட்டிய சொற்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டத்தான் வந்தேனே ஒழிய அவைகளை கொண்டு விளக்கம் தரக்கூடிய அளவினுக்கு நான் முனையல. ஏனென்றால் எனக்கு அந்த புலமை இல்லை, நான் அதற்கு உரியவன் அல்லன் என்று சேக்கிழாரே சொல்றார். அப்படின்னா நான் எந்த மூல குப்பை, அதுதான் அடிப்படை. இந்த பாட்டை பாருங்க. வெறியார் பொழிற்சண்பையர் வேந்தர் மெய்ப்பாசுரத்தை குறியே அறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன், சிறியேன் அறிவுக்கு அவர் தன் திருப்பாதம் தந்த நெறியே சிறிதியான் அறி நீர்மை கும்பிட்டேன் அன்பால். நான் விளக்கம் சொல்லலேன்னார். எப்படியா? வெறியார்னா நிறைய மனத்தை வீசக்கூடிய, பொழில்னா சோலைகள் நிரம்ப பெற்ற சண்பை என்கின்ற சீர்காழி, சண்பையர் வேந்தன், அப்படிப்பட்ட சீர்காழிக்கு தலைவனாய் உள்ள மன்னவராய் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர்.
மெய்ப்பாசுரத்தை அவரால் அருள பெற்ற அந்த மதுரையம் பதியிலே தோன்றிய உருவாகிய பாசுரத்தை மெய்ப்பாசுரத்தை குறி குறி ஏறிய எல்லை, அதாவது அதன் அருட்குறிப்பு செல்லும் அளவு அறிந்து போற்றினேன். குறி ஏறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன். அவ்வளவுதான் பண்ணேன். இப்படிப்பட்ட சொல்லை கையாண்டு இருக்கிறார். அந்த சொல்லுக்கு இது பொருள் என்று எனக்கு தெரிந்ததை நான் எடுத்து சொன்னேன். அவ்வளவுதான். நான் விளக்கமெல்லாம் தரல. அவர் பாட்டுக்கு நான் விளக்கம் எழுதுவதா? எனக்கு என்ன தகுதி இருக்குன்றார் சேக்கிழார். ஆகவே அறிந்து கும்பிட்டேன், நான் வணங்கி. கம்பன் எழுதினா இல்லையா, அவையடக்கத்துல படிச்சு ரொம்ப வருஷம் ஆகி போச்சு இல்லையா, அவையடக்கம் சொல்லுவான் அழகா. பெரியதாகிய பறந்துபட்ட பார்க்கடலை ஒரு பூனை நக்கியே குடிப்பேன் என்று சொன்னால் எது போல இருக்குமோ அதுபோல்தான் ராமனினுடைய திறனை, பெருமையை நான் சொல்லுதற்கு முன் வருதல் என்பது யாராலும் சொல்ல முடியும்? அந்த மாதிரி பார்க்கடலை நக்கி குடிப்பேன் என்று சொல்லிய பூனை போல் நான் இருக்கிறேன் என்று கம்மன் ரொம்ப அழகா அவையடக்கம் சொன்னான். அது போல இங்க சேக்கிழார் அவையடக்கம் சொல்ற. சம்பந்தர் இப்படியெல்லாம் சொல்லி இருக்காருன்னு தான் சொன்னேன். நான் அதை கும்பிட்டு சொன்னேன். அதனுடைய சொற்கள் என்ன, அந்த சொற்களை கொண்டு நானும் இந்த என்னுடைய புராணத்துல வார்த்தைகளை கொண்டு பாராட்ட வேண்டும்னு அந்த சொல்ல அப்படியே எடுத்து தமிழ் இலக்கண மரபுல சொல்லுவோம். முன்னோர் மொழி பொருளே அன்றியும் அவர் பொருளும் பொன்னே போல் போற்று. நம்ம முன்னோர்கள் சொன்ன வார்த்தைய அப்படியே பொன் போல போற்றி நாம கையாள வேண்டும் என்பதாக நானும் சம்பந்தர் எழுதின தேவார பதிகத்துல சில சொற்களை கையாண்டு என்னுடைய புராணத்தில் எழுதியிருக்கேன். அப்படி எழுதியதினாலேயே நான் ஞான சம்பந்தனை கரை கண்டு விட்டேன்னு நினைக்காத. நான் ஒன்றும் தெரியாது. அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் சிறியேன் அறிவுக்கு அவர் தந்த திருப்பாதம் தந்த. ஆயினும் இதுவரை போற்றி உரைத்தது என்னை என்றால் சிறியவனான என் சிற்றறிவுக்கு அவர்தம் திருவடிகள் உணர்த்திய வழியே நின்று. நானா எதுவும் சொல்லல, அவர் தம் திருப்பாதம் தந்த. அவர் திருவடியை மனத்துள் நினைத்து இதை எழுதுறேன். அப்படி மனத்துள் நினைத்து எழுதியதினால் அவர் அருளால் நான் என்ன உணர்ந்தேனோ, அவர் திருவடி என் உள்ளே என்ன கருத்தை உணர்த்தியதோ அந்த கருத்தை நெறியே சிறிதியான். அப்படி உணர்த்தின கருத்துல அந்த தன்மையை நான் ஒரு பற்றுக்கோடாக கொண்டு சிறிய அளவில் விளக்கம் சொன்னேன். அவ்வளவுதான். அப்படியே கரை கண்டெல்லாம் என்னால விளக்கம் சொல்ல முடியாது. நெறியே சிறிதியான் அறி நீர்மை. அறிந்தவன் போல சின்ன விளக்கம் கொடுத்த, அவ்வளவுதான். அன்பு காரணமாக. ஆகவே அவர் திருவடியை கும்பிட்டு வணங்கியதினால் அவரால் கையாளப்பட்ட சொற்களை கொண்டு நான் என்னுடைய பாடல்ல எடுத்து பெய்து என் அறிவுக்கு எட்டின விளக்கத்தை கொடுத்தேன். இந்த அறிவு கூட அவர் திருவடியை வணங்கியதினால் வந்த ஞானம். என்ன ஒரு அவையடக்கம்னு பாருங்க. வைணவர்களினுடைய திவ்ய பிரபந்தத்தெல்லாம் தொகுத்து பதிப்பித்திருக்கக்கூடிய நூல்ல கடைசி பகுதியில் பார்த்தீர்கள்னா சில பதிப்பகத்துல போட்டு இருக்கிறார்கள் பாசுரப்படி ராமாயணம்னு. அதாவது இந்த பன்னிருவர் அருளி பெற்ற மொத்த பாசுரங்களில் பயின்று வரக்கூடிய சொற்களை எடுத்து அதனை ராமகாதையிலே பொருத்தி ராமாயணத்தை அல்லது ராமனின் கதையை இந்த 12 ஆழ்வார்கள் பயன்படுத்தின சொற்களை கொண்டு ஒருவர் எழுதியிருக்கார். பாசுரங்களில் பயின்று வந்த சொற்களினால் எழுதப்பட்ட ராமாயணம். ஆகவே பாசுரப்படி ராமாயணம்.
அப்போ அந்த சொற்களை கொண்டு நான் எழுதியிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆகவே அந்த சொல்லிலே தோய்ந்து அதன் பொருளை உணர்ந்து அதன் மூலமாக இதை உருவாக்கினேன்னு அப்படி இல்லை பொருள். அது என்னால முடியாது என்று அதனை எழுதினவர் சொன்னார். அதே போல இங்கே இது அவ்வளவு எளிதல்ல. அடியவர்களால் அருளப்பெற்ற சொற்களை நாம் அப்படியே எடுத்தாள முடியும். ஆனால் அவர்களால் காட்டப்பட்ட வீச்சை நம்மால ஒரு துளி அளவு கூட காட்ட முடியாது. ரேஞ்ச் கிடைக்காது. நான் பல முறை சொல்லி இருக்கேன், இப்பவும் சொல்லுவேன், எப்பொழுதும் சொல்லுவேன். நானும் பல நடன நிகழ்வுகளுக்கெல்லாம் பாடல் எழுதுகிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், கருத்தை உள்வாங்கி வார்த்தைகளை கோர்க்கின்றேன். அவ்வளவுதான். கருத்தை உள்வாங்கி வார்த்தைகளை கோர்க்கின்றேன். அவ்வாறு கோர்க்கப்பட்ட வார்த்தை ஒத்த ஓசையில அமைந்து விடுகிறது. ஆகவே அதனை பாடலாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதினாலே பாடப்படுகிறது. அதன் கண் உண்டான பொருளை அபிநயிக்கப்படுகிறது. அதனாலேயே நான் இவைகளை எல்லாம் எழுதுவதில் கரை கண்டேன்னு சொன்னா என்னை போன்றதொரு முட்டாள் யாரும் இருக்க முடியாது. நான் கோர்க்கிறேன், அவ்வளவுதான். வார்த்தைகளை கோர்ப்பவன் எல்லாம் படைப்பாளனாக முடியாது. உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் இந்த வயதுல உங்களுக்கு அதெல்லாம் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. நானெல்லாம் பள்ளி காலத்துல படித்த பொழுது, பள்ளியில படித்த காலத்துல இந்த அச்சுக்கூடத்துல போயிட்டு ஏதாவது ஒரு பத்திரிகையை அச்சடிக்க கொடுக்கணும்னா அந்த பத்திரிகையில கையால எழுதப்பட்ட பத்திரிகையை வைத்துக்கொண்டு இந்த அச்சுக்கூடத்துல ஒரு நபர் இருப்பார், அச்சு கோர்ப்பவர். அவருக்கு பேரு கம்பாசிடர்னு பேர். சின்ன 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 பொட்டிகள்ல எழுத்துக்கள் அப்படியே குவிக்கப்பட்டிருக்கும். இக்குன்னு சொன்னா அதுல ஒரு 200-300 எழுத்து. அதுல அளவுக்கு வேறுபட்டு ஒத்த அளவுல இருக்கக்கூடியது சொல்றோம் இல்லையா, ஃபாண்டுன்னு. அந்த 12 ஃபாண்டுக்கு உண்டான பெரிய பலகையில சின்ன சின்ன பெட்டிகள் இட்டு அதுல எல்லா எழுத்தும் நிறைய போடப்பட்டிருக்கும். இந்த பத்திரிகையை பார்ப்பார். அவர் பார்த்து அவர் பாட்டுக்கு கை போய் கையில ஒரு அளவு இடப்பட்ட ஸ்கேல் பொருத்தப்பட்ட ஒரு காப்பர் பிளேட் வச்சிருப்பார். அதில் அந்த எழுத்துக்களை கோத்துக்கொண்டு அந்த எழுத்துக்களெல்லாம் அதில் தலைகீழா இருக்கும். அந்த தலைகீழாக இருக்கிறத அவர் புரிந்து கொண்டாதான் இம்ப்ரெஷன் விழும்போது நேராக விழும். ஆனால் அவருக்கு தெரியும், அதை குறிப்பாக கண்டுபிடிக்க ஒவ்வொரு எழுத்தினுடைய அந்த டைஸ்ல ஒரு வெட்டுவாய் இருக்கும், இதை இதப்படித்தான் சேர்க்கணும்னு. ரைட். ஆனால் அதுவே அவருக்கு ஒரு அனிச்சை செயல் போல. நம்ம அப்படியே நம்ம கூட பேசிக்கொண்டு எப்படி தட்டச்சு செய்பவர்கள் பக்கத்தில் இருக்கிற பேப்பரை பார்த்து கொண்டு இந்த ஃபிங்கரிங் கீஸை பார்க்காம அடிப்பது போல இவர் அங்கங்க அப்படி எடுத்து பார்த்து கொண்டு சேர்த்துக்கொண்டே வருவார். ஒரு அரை மணி நேரம் பத்திரிகையை கோர்த்து விடுவார். அழகாக அந்த பத்திரிகை வடிவில் எதை எங்க வைக்கணும் எழுதி எல்லாம் சேர்த்து அதை இறுக்கி அதை ஒரு டைட் பண்ணி அதன் மேல கொஞ்சம் மையை தடவி ஒரு பேப்பரை வச்சு ஒத்தி உருட்டி கையில கொடுத்தது. இதை பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க, பிழை இருந்தால் திருத்தி கொண்டு வாங்க. அவருக்கு பேர் கம்பாசிடர்னு பேர். கொடுக்கப்பட்ட செய்தியை கோர்த்து அச்சடிக்கிறார். அது மாதிரி இதுவரைக்கும் ஏதோ படிச்சிருக்கும், படிச்ச இலக்கியங்கள்ல சொற்கள் எல்லாம் நினைவில் இருக்கு. அந்த நினைவில் இருக்கக்கூடிய சொற்களை கம்பாசிடர் மாதிரி தேவை கருதி இங்கு கோர்த்து அதை பாட்டா மாத்துறேன், அவ்வளவுதான். பாரதி எழுதுவான் இல்லையா, கவிதை பற்றி 1000 பேசுவர் ஆயின் ஆழ்ந்திருக்கும் கவி உளம் ஒன்றும் காண்கிறேன். கவிதையை யார் வேண்டுமானாலும் எழுதலாம், கவித்துவத்தோடு எழுதுதல் என்பதுதான் கடினம். அதுதான் கடினம். கவித்துவத்தோடு எழுதின கவிதை காலம் கடந்து நிற்கும். கவித்துவம் இல்லாமல் வார்த்தைகளை கொண்டு கோர்க்கப்பட்ட கவிதை நாம வாழுங்காலத்திலேயே நம்ம முன்னாடியே தோன்றி அழிஞ்சு போகும், நிக்காது.
இதெல்லாம் ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சிருக்கேன். எழுதப்படுவன எல்லாம் நிச்சயமா நாம முடியறதுக்கு முன்னாடி அது முடிஞ்சிடும். அதனாலதான் படைப்பு என்பது எங்கு வார்த்தைகள் இருக்கு என்று தேடி சேர்ப்பது அல்ல. நீ எதனை சொல்ல வருகிறாயோ அதற்கு ஏற்ற வார்த்தைகள் தாமாக முன் வந்து தவம் கிடக்கணும், என்னை பயன்படுத்துன்னு. அப்படி சொன்னாதான் அந்த தவத்தின் விளைவதுதான் கவிதை. அதுல உயிரோட்டம் இருக்கும், காலம் கடந்து நிற்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், அதுல கவிஞனின் ஆளுமை தெரியும், கவித்துவம் புரியும். இல்லைன்னா பாரதியையும் கம்பனையும் காளிதாசனையும் கபிலனையும் இன்னமும் நினைக்க முடிகிறதுன்னா அவர்கள் வாழ்ந்த காலம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு. இப்ப அவர்களை இன்னமும் நினைத்து அப்படியே மெய் சிலிர்க்கிறதுன்னு சொன்ன அவர்களினால் சொல்லப்பட்ட சொல், அது உணர்த்தக்கூடிய பொருள், அதனால் பெறப்பட்ட ஆளுமை, அதன் கண் அவர்கள் புகுத்தின கவித்துவம், இதுதான் பெரிய விஷயம். எல்லாம் தெரிந்த செக்குழாரே ஒதுங்குறார் இந்த இடத்துல. ஐயா, நான் விளக்கமெல்லாம் சொல்ல வல்ல, இந்த பாடல்ல இந்த சொல் இருக்கு, அதனால் இப்படிப்பட்ட பொருளை பெறுதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். வள்ளுவன் சொல்லுவான் இல்லையா, கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். ஒன்றுமே தெரியாதவன் ஏதோ சில பேச்சினால ஏதோ பெரியதோர் தத்துவத்தை சொல்லிவிட்டான் என்பதற்காக அவன் ஒரு பெரிய சிறந்த அறிஞன்னு மற்றைய அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இல்லையா? இப்போ இங்க வகுப்புல இருக்கிறவங்க பள்ளி காலத்துல மேல்நிலை கல்வியில அறிவியல் துறையை பாடமா எடுத்து படித்திருந்தீர்கள்னா தெரியும். அதுவும் குறிப்பா வேதியியல், கெமிஸ்ட்ரி. அந்த வேதியியல்ல சோதனை சாலையில தேர்வுக்கு ஏதாகிலும் ஒரு தாது உப்பை கொடுத்திருப்பார்கள். அது என்ன தாது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அது என்ன தாது, அது குளோரைடா, கார்பனேட்டா, நைட்ரேட்டா, இதையும் அதனுடைய அமிலத்தன்மை என்ன, அதனுடைய தாது தன்மை என்ன அப்படின்னு கண்டறிய வேண்டும். அது சோதனை. அது முறையா பயிற்சி படிக்கிற காலத்துல எல்லாம் கொடுத்திருப்பார்கள். தேர்வுல நம்ம கொஞ்சம் தடுமாற ஆரம்பிப்போம். இது என்னன்னு தெரியாது, பயம், தடுமாற ஆரம்பிப்போம். அப்ப இதெல்லாம் கொண்டு வந்து அந்த சோதனை சாலையில நமக்கு உரிய உதவியை செய்யறதுக்கு ஒரு பணியாள் இருப்பார். அவருக்கு பேரு லேப் அட்டெண்டர்னு பேர். நாம தடுமாறுறத அப்படி பார்த்துக்கிட்டு கிட்ட வருவார். வந்த உடனே என்ன என்ன சால்ட்டுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டு கையில் எடுப்பார், கொஞ்சம் ஸ்மெல் பண்ணுவார். மக்னீசியம் குளோரைடு எழுதி போட்டு உடனே நீங்க மக்னீசியம் குளோரைடுக்கு உண்டான தாது பற்றின சோதனையும் இந்த குளோரைடுக்கு உண்டான அமிலம் பற்றின சோதனையும் செய்தா முடிவு தெரிஞ்சிடும், எழுதிடலாம். ஆகா, நாம படித்து பலகாலம் சோதித்தும் இதனை மக்னீசியம் குளோரைடு என்று தெரியாமல் இருந்திருக்கிறோமே, இவர் பார்த்து கையில தொட்ட மாத்திரத்தில் சொல்லிவிட்டாரு, ஆகவே இவர் வேதியியல்ல பெரிய விற்பன்னர் என்று கருதி மறுநாள் அவரை கொண்டு போயிட்டு வேதியியல் துறைக்கு தலைவரா போட முடியுமா? இதுதான் கல்லாதான் ஒட்பம். சில நேரங்கள்ல கல்லாதவர்கள் கூட நுணுக்கமாக பேசிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவனை சிறந்த அறிவுடையோர்கள் எல்லாம் சிறந்தவன் என்று ஏற்பார்களா என்றால் மாட்டார்கள் என்பதை சேக்கிழார் பணிவன்போடு இங்க சொல்றார். எவ்வளவு பெரிய ஆளுமை! அமைச்சர், இதுகாரும் யாதும் செய்தறியாத ஒரு இலக்கியத்தை எழுதியிருக்கார். அவரே அவ்வளவு பணிவோடு சொன்னார். ஆசிரியரினுடைய தன்னடக்கம் இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய காவியத்தை எழுதி வாய்ப்பு கிடைக்கின்ற இடங்களிலெல்லாம் நான் அறிந்தது ஒன்றுமில்லை, இறையருளும் குருவருளும் அடியவர்களினது பெருவருளும் என்னை இவ்வாறு எழுத தூண்டுகிறதுன்னு சொல்றதற்கு ஒரு மனம் பக்குவப்பட்டிருக்கும். அது சேக்கிழார்ட்ட இருக்கு. அடுத்த பாட்டு.
அலரும் விரைசூழ் பொழிற்காழியுள் ஆதி ஞானம் மலரும் திருவாக்கு உடை வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து வரைந்து யாற்றில் நிலவும் திருவேடு திருக்கையால் நீட்டியிட்டார். மேற்சொல்லப்பட்ட பாடல்களால் எழுத பெற்ற அந்த ஓலையை எப்படியா? அலரும் விரைசூழ், அலர்னா மலர், அலறுதல் என்றால் மலருதல், அந்த செயலே பூவிற்கு காரணமாயிற்று. ஆகவே மலரக்கூடிய மலர்கள், அவைகளிலிருந்து வீசக்கூடிய மனம், அவ்வாறு மனத்தை தன்னகம் கொண்டுள்ள மிகுதியான சோலைகளால், பொழில்னா சோலை, சோலைகளால் சூழப் பெற்ற காழி என்கின்ற சீர்காழி பதியில் ஆதி ஞானமும், ஆதி ஞானமும்னா தொன்று தொட்டு குழந்தை பிராயத்திலிருந்து சிவஞானத்தை உமையம்மையின் மூலமாக பெற்றவரும் மலரும் திருவாக்கு உடைய வள்ளலார், அதாவது மிகச்சிறந்த சொற்களை கொண்டு இறைவனையும் இறைவியையும் புகழுதற்கு உரிய நன்கு தேர்ந்த சொற்களை கொண்டு பாடலை புனையக்கூடிய திருவாக்கினை இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய ஞான சம்பந்தர் உள்ள வண்ணம் பலரும் உண்மை பொருள் நிலை, உண்மை பொருள் எது என்பதை பலரும் அறிந்து உய்யுமாறு, பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து. அந்த 10 பாட்டுல சிவபெருமான் யார், அவனது அருட்தன்மை எப்படி, அவன் ஆற்றல் எத்தகையது என்பனவற்றையெல்லாம் அழகாக எடுத்து சொல்லி அதை கற்பவர் கேட்பவர் எல்லாம் எளிதில் உணர்ந்து உய்த்து அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த பாடல்களை ஓலையில வரைந்து எழுதி ஆற்றில் நிலவும் திருவேடு திருக்கையால் நீட்டியிட்டார். என்றும் அழியாத அந்த மெய்ப்பொருளை தாங்கியிருந்த அந்த ஓலையை வைகை ஆற்றில் தம் கையினால் நீட்டி ஓலையை போட்டார். இந்த ஓலை எதிர்த்து வரணும் இல்லையா? அந்த ஆற்றில் இட்ட பதிகம் வாழ்க அந்தணர் என தொடங்கும் கௌசீக பண்ணில் அமைந்த பதிகம். இதனை திருப்பாசுரம் என்று அழைப்பார்கள். 23 பாடல்களை உடையது. சிவஞான போத நூற்பாக்களோடு ஒப்பிட்டு, சிவஞான போதம்னா சிவனை சாத்திரத்தினால் அறிதற்கு உண்டான தத்துவ நூல். அந்த சிவஞான போதத்தோட இந்த 23 பாட்டையும் ஒப்ப வைத்து சிவனினது ஆற்றலை, சிவஞானத்தை போதிக்கக்கூடிய பாடலாக இது இருப்பதை பார்க்கலாம். இந்த 23 பாடல்களால் ஆசிரியர் செக்கிழாறு விளக்கம் தந்தார். மிக நுணுக்கமானதும் மிக பெருமளவிலே ஆழ்ந்த பொருள் உடையதுமாகிய இந்த பாடல்கள்ல பயின்று வரக்கூடிய பொருள்களை சமணர்கள் அறியாமல் விட்டாலும் இருவினை ஒப்பும் மல பரிபாகமும் கொண்டுள்ள பாண்டியன் இதனை கேட்டு பக்குவம் அடைந்து தான் சமணத்தை விட்டு விலகி சைவத்தை சார்ந்தான். ஆகவேதான் மன்னவன் கேட்க கிளந்த மெய்ஞானம் என்று அருணந்தி சிவாச்சாரியார் என்கின்ற தத்துவ வித்தகர் இந்த பதிகத்தை சிறப்பிக்கிறார். எப்படி? அப்போ திருவாச்சகத்திலேயே, மன்னிக்கணும், தேவார பதிகங்கள் தோன்றின காலத்திலேயே சைவம் பற்றின சித்தாந்த பொருண்மைகளும் தோன்றிவிட்டன. அதை தேவார பதிகங்களின் வாயிலாகவும் திருவாச்சகத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. அதை நாம் பின்னர் தனித்ததோர் துறையாக இயலாக மாற்றி அதை தத்துவத்தோடு பொருத்தி பார்த்ததுதான் மிகப்பெரிய முயற்சி. அதனால இவ்வாறு இந்த ஓலையில எழுதி வாழ்க அந்தணர் என்ற தொடங்கக்கூடிய பதிகத்துல 23 பாடலையும் எழுதி ஓலையில எழுதப்பட்டதன் பிறகு அதை சம்பந்தர் தன் கைகளாலேயே எடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தில் இட்டார்.
திருவுடை பிள்ளையார் தன் திருக்கையால் இட்ட ஏடு மருவிய பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றாற்போல் பொறு புனல் வையை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழித்து போகும் இருநிலத்தோர்கட்கு எல்லாம் இது பொருள் என்று காட்டி. ரொம்ப விஷயம். ஓலையில எழுதின பாட்டு காட்டக்கூடிய பொருள் ஒண்ணு. இந்த ஓலை ஆற்று நீரை எதிர்த்து வந்ததினால் அந்த செயலால் உணர்த்தின பொருள் ஒன்று. ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு வார்த்தையை பேசுகிறீர்கள்னா உங்களால் பேசப்பட்ட வார்த்தைக்கும் ஒரு பொருள் இருக்கும். அந்த வார்த்தையை பேசின உங்களினுடைய தகுதியும் அந்த சொல்லின் மூலமாக மதிப்பீடு செய்யும். அதே போல ஞானசம்பந்தர் எழுதின பாடல், அதனை தாங்கின ஓலை ஓடும் வையை ஆற்று நீரிலே விடப்பட்ட பொழுது அந்த ஓலையில எழுதப்பட்ட பாடலின் பொருள்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓலையானது நீர்ப்பெருக்கை எதிர்த்து வந்ததினால அவ்வாறு செய்த செயலினால் உணர்த்தக்கூடிய பொருள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நாம எந்த ஒரு செயலை செய்தாலும் அடிப்படை காரணம்னு ஒண்ணு வச்சிருப்போம், தேவை காரணம்னு ஒண்ணு வச்சிருப்போம். அதாவது பேசிக்கல் நீட், அதாவது எசென்சியல் நீட் அண்ட் டேஸ்ட்னு வச்சிருப்போம். சாப்பிட்றோம், பசி போகணும். சுவையா சாப்பிட்றதுன்றது அடிஷனல் இல்லையா? அது போல எப்படி திருவுடை பிள்ளையார் சைவ மெய் திரு ஆகிய ஞானத்தை உடையவராகிய ஞான சம்பந்தர் பிள்ளையார் தம் திருக்கையால் தான் எடுத்து எழுதிய ஓலைச்சுவடி தன் கையாலேயே எழுதப்பட்ட பதிகங்களை தாங்கின அந்த ஓலைச்சுவடியை இட்ட ஏடு, ஆற்று வெள்ளத்துல அவர் இட்ட அந்த ஓலை மருவிய பிறவி ஆற்றில். இங்கதான் தத்துவம். அதாவது பொருந்திய பிறவியான ஆற்றிலே மாதவரினது உள்ளமானது எதிர்த்து செல்வதை போன்று. இதுக்கு இணையான ஓமையே கிடையாது. எல்லோருக்கும் பிறவி உண்டு. அந்த பிறவி என்கின்ற ஒன்று விதி என்ற வெள்ளத்தினால் இழுக்கப்பட விதி வழியே பிறவி போகிறது. ஆனால் அரிய தவங்கள் செய்தவர்கள் தான் அவர்கள் வாழ்க்கை முறையினால தங்களுக்கு கிடைத்த பிறவியை எதிர்த்து சென்று பிறவாத நிலையை அடைகிறார். அதனால ஞானசம்பந்தரால் இடப்பட்ட ஓலை எப்படியாச்சா, மருவிய பிறவியாற்றில் மாதவர் மனம் சென்றார் போல் பிறவியை எதிர்த்து இனி பிறவாது இருக்க வேண்டும் என்று அரிய தவங்கள் செய்யக்கூடிய ஞானியர்கள் எதிர்த்து நினைப்பது போல் இந்த ஓலை வையை ஆற்று வெள்ளத்து ஊடாக செல்லாமல் எதிர்த்து வந்தது. பொறுபுனல் வையை ஆற்றில் எதிர்த்து நீர் கிழித்து போகும். எப்படி எதிர்த்து அந்த நீரினை கிழித்து கொண்டு எதிர் திசையில போகும் இருநிலத்தோர்கட்கு எல்லாம், இந்த நிலத்தில பார்க்கக்கூடிய அனைத்து மாந்தர்களுக்கெல்லாம் இது பொருள் என்று காட்டி. இதுதான் ஞானத்தின் வெளிப்பாடு. நல்ல ஞானி பிறவியை எதிர்த்து செல்வான். அதுபோல் இந்த ஓலை வையை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து செல்லுகிறது. ஆகவே இந்த பாடல்ல உண்டான செய்திகளை படித்து அதன்படி நாம் உணர்ந்து செயல்பட்டால் நாமும் பிறவி என்கின்ற ஒன்றை எதிர்த்து பிறவாதிருக்கக்கூடிய நிலையை அடைவோம். அந்த குறிப்பை தர எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்றெழுதும் ஏட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப்பாட அம்புய மலராள் மார்பன் அனபாயன் எனும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னன் கூன் நிமிர்ந்தது அன்றே. செக்கிழார் அனபாய குலோத்துங்கன்
என்ற சோழ மன்னனின் அமைச்சர், அவருடைய ஆதரவினாலதான் இந்த அடியவரினது புராணத்தை பெரிய புராணம் திரு தொண்ட தொகைன்னு எழுதினர். இந்த இடத்துல அந்த அனபாயன பாராட்டு. எப்படி கம்பராமாயணத்துல கம்பன் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளல 1000 பாடலுக்கு ஒரு முறை அவரினது புகழை மேம்பட எடுத்து உரைப்பது போல, பொருத்தமான இடத்துல அனபாய குலோத்துங்கனை தன்னை ஆதரித்தவனும் தான் இந்த இலக்கியத்தை எழுதுவதற்கு உரியதாகிய பொன்னும் பொருளும் பொழுதும் கொடுத்து உதவியவனை இங்க பாராட்டினார். எப்படியா? எம்பிரான் சிவனே எல்லா பொருள், உலகத்தின் கண் உண்டான அசையும் அசையாத உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருளும் சிவனே, எல்லாம் சிவமாய் நிற்கும் என்று என்று எழுதும் ஏட்டில், என்று எழுதி இடப்பட்ட ஏட்டில் தம்பிரான் அருளால், தம்பிரான் அருள் சிவபெருமானினுடைய அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட, அந்த பாடல ஞானசம்பந்தர் பாட, தான் எழுதின பதிகத்தை ஓங்க பாட, அம்புய மலராள் மார்பன் அனவயன், தாமரை மலரிலே இருக்கக்கூடிய திருமகளை தன் மார்பிலே தாங்கியவனாகிய அனபயன் என்கின்ற சோழ மன்னன். என்ன, அந்த காலத்துல திருமகளும் ஜெயமகளும் ஒரு மன்னனது 2 தோளில் இருக்கிறாள்னா பொருள் என்ன? அவன் நாடு செல்வ செழிப்போடும் பாதுகாப்போடும் இருக்கிறது. இதை சொல்லணும். அதான் நான் போன வகுப்புல கூட சொன்னேன். கலம்பகத்துல ஒரு பாடல்ல, நந்தி கலம்பகத்துல, அந்த நந்திவர்மன் இறந்ததன் பிறகுதான் தேனுரு மலராள் அரியிடம் புக்காள் எழுதினான். தேன் சிந்தக்கூடிய மலராகிய தாமரை மலரிலே விற்று இருக்கக்கூடிய திருமகள் இந்நாள் வரை இந்த நந்திவர்மனோடு தான் இருந்தாள். அவன் இறந்ததன் பிறகுதான் தன் கணவனாகிய நாரணனிடம் சென்றாள். நோக்கம் என்ன? அந்த மன்னன் அப்படி செல்வ செழிப்போடு நாட்டை கட்டி ஆண்டு இருக்கிறான்னு பொருள். அதனால அம்புய மலரால், அம்புயம்னா தாமரை, அம்புஜம், அது தமிழ்ல அம்புயம். அம்புய மலரால் தாமரை மலரில் இருக்கக்கூடிய திருமகள், அந்த திருமகளை தன் மார்பிலே கொண்டு இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன். ஏனென்றால் நாடாளும் மன்னனை நாராயண சொரூபமாக பார்த்தல் மரபு. ஆகவே அனபயன் எனும் சீர்த்தி சிறப்பினை உடைய செம்பியன், செம்பியன்னா சோழர்கள் குலம், அந்த சோழ மன்னன் செங்கோல் என்ன, வளையாத அவனது செங்கோல் போல இதுகாரும் முதுகு வளைந்திருந்த கூன் பாண்டியன் முதுகு நிமிர்ந்து சோழனது செங்கோல் போல அப்படி நிமிர்ந்து நின்றானாம். தென்னன் கூன் நிமிர்ந்தது அன்றே. சமணர்களை வென்றதோடு மட்டுமல்லாமல் இந்நாள் வரை பாண்டியனுக்கு வருத்தம் தந்து கொண்டிருந்த அவனது வளைந்த முதுகும் சோழனது செங்கோல் போல இந்த பதிகத்தை பாட கேட்டவுடனே நின்று நிமிர்ந்தது. அது வரைக்கும் கூன் பாண்டியன்னு பேர்ல இருந்த அந்த பாண்டிய மன்னன் நின்ற சீர் நின்ற நெடுமாறன் என்ற பெயருக்கு உட்பட்டு அவன் கூன் நிமிர்ந்தது. இந்த கூன் நிமிர்ந்த கதையெல்லாம் எல்லா சமயங்கள்லையும் வர்றது, அப்படி எடுத்து சொல்லிக்கணும், அவ்வளவுதான். வைணவத்துல பாத்தீங்கன்னா கண்ணனினுடைய மனைவியருள் ஒருத்தி ருக்மிணி. அவள் வாழ்ந்த அந்த நாட்டுல அவளுக்கு உண்டான பணிமகள்ல ஒருத்தி குப்ஜான்னு பேர். அவளுக்கு பேரே மற்றொரு காரண பேர் என்ன, திரிவக்ரான்னு பேரு. 3 இடத்துல உடம்பு வளைந்து பார்ப்பதற்கே அப்படி ஒரு கோர வடிவத்தில் இருப்பான். குப்ஜான்னு பேர். அவள் கண்ணனை முழுமுதற் கடவுளாக நினைத்து அவனுக்கு தினம் வழிபாடு செய். அவளுக்கு இறுதியில கண்ணன் அருளினாலே அவளது கூன் நிமிர்ந்து மிகச்சிறந்த எழிலார்ந்த பெண்ணாக மாறினாள் என்பது அங்கு சொல்லுவார் வைணவத்தில். இது எது போன்ற செய்தின்னா,
ஒரே மாதிரியான கதைகள் ஒவ்வொரு சமயமும் எடுத்து மொழியும். அப்பதான் அதுல ஒரு முதன்மை தன்மை கிடைக்கும்ன்றது நம்பிக்கை. அதனால இங்க கூன் பாண்டியன் தனது கூன் தன்மையை நீக்கி சோழ மன்னன் அனபாயனது நிமிர்ந்த செங்கோல் போல இவனும் உடல் நிமிர்ந்து நின்றான். ஏடு நீர் எதிர்ந்து செல்லும் பொழுது இமையோர்கள் எல்லாம் நீடிய வாழ்த்தில் போற்றி நிறைந்த பூமாரி தூர்த்தார். ஆடியல் யானை மன்னன் அற்புதம் எய்தி நின்றான். பாடுசேர் அமணர் அஞ்சி பதைப்புடன் பணிந்து நின்றார். ஏடு நீர் எதிர்ந்து செல்லும். வைகை ஆற்று வெள்ளத்தை எதிர்த்து சம்பந்தரால் எழுதியிடப்பட்ட ஓலை எதிர்த்து வருவதைக் கண்டு பொழுது இமையோர்களெல்லாம் அந்த காட்சியை தேவர்கள், இமையோர்கள்னா தேவர்கள், கண்களை இமைக்காதவர்கள், தேவர்களெல்லாம் பார்த்து நீடிய வாழ்த்தில் போற்றி சிவனையும் ஞான சம்பந்தரையும் நெடிய சொற்களை கொண்டு போற்றி துதித்து நிறைந்த பூமாரி தூர்த்தார். வான வெளியிலிருந்து அதிகமான மலர்களை தூவி மகிழ்ந்தார்கள். ஆடியல் யானை மன்னன் ஆடுதலை செய்யக்கூடிய சிறந்த பட்டத்து யானையை கொண்டுள்ள மன்னனாகிய பாண்டியன் அற்புதம் எய்தி நின்றான். இந்த காட்சியை பார்த்த ஒரு அற்புதம். தேவர்கள் பூமாலை பொழிந்தது ஒரு அற்புதம். இதுகாரும் வளைந்திருக்கக்கூடிய தன் கூன் நிமிர்ந்து தான் நேராக நிற்பது ஒரு அற்புதம். ஒரே நேரத்தில் 3 அற்புதம். ஆகவே அற்புதம் எய்தின தன் உடலா இப்படி மாறிற்று, தன் உடலா நிமிர்ந்தது என்று மகிழ்ச்சியோடு நின்றான். பாடுசேர் அமணர் அஞ்சி. இந்த பாடுசேர் அமணர்னா பாடுன்னா துன்பம். பயத்தோடு அமணர்கள் எல்லாம் அஞ்சி பதைப்புடன் பணிந்து இனி என்னாகுமோ தங்களுக்கு என்ற மனப்பதைப்போடு மன்னன் இனி தங்களை எவ்வாறு நடத்துவானோ, சம்பந்தன் தங்களுக்கு எப்படிப்பட்டதாகிய தண்டனையை கொடுப்பாரோ கவலைப்பட்டார். ஆற்றின் மேல் செல்லும் ஏடு தொடர்ந்து எடுப்பதற்கு வேண்டி காற்றன விசையிற் செல்லும் கடும்பரி ஏறிக்கொண்டு கோல் தொழில் திருத்த வல்ல குலச்சிறையார் பின் சென்றார். ஏற்றுயர் கொடியினாரை பாடினார் ஏடு தங்க. எப்படியா? ஆற்றின் மேல் செல்லும் ஏடு, ஆற்றின் நடுவிலே நீரினை எதிர்த்து மேல் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த ஏட்டை தொடர்ந்து எடுப்பதற்கு வேண்டி, அதை பின்பற்றி அந்த ஓலையை கையோடு எடுத்து வருவதற்கு வேண்டி காற்றென விசையின் செல்லும், காற்றை காட்டிலும் வேகமாக செல்லும் கடும் பரி ஏறி விரைவாக ஓடக்கூடிய குதிரையின் மீது ஏறிக்கொண்டு கோல் தொழில் திருத்த வல்லார். கோல் தொழில்னாக்க தன்னுடைய மிகச்சிறந்த ஆட்சியை திருந்தச் செய்ய உதவி செய்த படைத்தலைவர் அமைச்சர் குலச்சிறையார் பின் சென்றார். அந்த ஏடு போன பகுதிக்கே போனார். அது எங்கு போய் நிற்கிறதோ அந்த கையில் எடுத்து வரணும் இல்லையா? ஏற்றுயர் கொடியினாரை பாடினார் ஏடு தங்க. ஏற்று உயர் கொடியினார் ஞானசம்பந்தர் விடை கொடியை உடைய சிவபெருமானை மனதிலே நினைத்து மற்றொரு பதிகம் பாடினார். அந்த ஏடு அங்கேயே நின்றார். இதுகாரும் ஆற்று நீரை எதிர்த்து ஓடி வந்து கொண்டிருந்த ஏடு அதை தொடர்ந்து குலச்சிறையார் போக அது வேக வேகமாக எதிர்த்து போய்கொண்டிருந்தது. இதனை எவ்வாறு எடுப்பது என்று தவித்து கொண்டிருந்த குலச்சிறையார் முன்பு ஞானசம்பந்தர் மீண்டும் பாட அந்த ஏடு வைகை நீரை எதிர்த்து ஓரிடத்திலே நிலையாக நின்றது. அது நின்றது என்னாயிற்று என்பதை அடுத்த வகுப்புல பார்ப்போம்.